ரிஷபராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல சார் டாப்பா வருவாங்க? சில பேர் வந்து பிசினஸ் பண்ணலாம். சில பேர் வந்து அரசியல் இருக்கலாம். சில பேர் வந்து மீடியால இருக்கலாம். சோ என்ன நீ விஷயத்துல வந்து எந்த ராசியாக எந்த தொழிலா இருந்தாலும் அந்த தொழில நீங்க இப்ப டாப்பா வந்துருவீங்க. டாப்பா தெரிவாங்க? எந்த தொழிலா இருக்கட்டும். சாதாரணமா ஒண்ணுமில்ல. சைக்கிள் சாதாரணமா ஒரு ஆட்டோ ஓட்டுறவர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. ஆட்டோ ஓட்டுனாலும் இந்த வாட்டி நல்ல புது ஆட்டோவா நல்லா புது பழைய ஆட்டோல தூக்கி போட்டு எஃப்சி போடவே காசு இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தவரு, இந்த வாட்டி என்ன பண்ணோம்னா மொத்தமா வேற ஒரு தயவால ஆட்டோவ தூக்கி போட்டு புது ஆட்டோ வாங்கி ஓட்டிருவாரு. திடீர்னு காரே வாங்கி ஓட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு லாபம். ஆனா அந்த கார் ஓட்டுறதுல இவன்லாம் கார் ஓட்டுறேன்னு ஒருத்தர் பொறாம பட்டு இடைஞ்சல் பண்ணுவான். அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இடையூறுகள் மட்டும் தான் ஒரு வழியா உங்களோட வளர்ச்சியை யாரும் தடுக்கவே முடியாது. சிறப்பு. வளர்ச்சிய தடுக்க வளர்ச்சி தடுக்க முடியாது. ரிஷபராசிக்காரர்களோட வளர்ச்சிய தடுக்கவே முடியாது. திருமணத்தை தடுக்கவே முடியாது. ஆனா ஆ. திருமணத்துல பொண்ணு பெரிய இடத்துல குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இவனுக்கெல்லாம் பொண்ணு பெரிய இடமா? அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தக்காரரே ஒருத்தர் போய் கெடுப்பான். அப்ப அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். எவனுக்கு எடுக்காத அளவுக்கு பாத்துக்கணும். அதே மாதிரி பெரிய இடத்துல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருவான். ஆனா உன் குடும்பத்துக்குலாம் பெரிய இடத்துல மாப்பிள்ளைனா நம்ம நாளைக்கு மதிப்பா அப்படின்னு இடைஞ்சல் பண்ணுவான். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க தடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும்.